இந்த உலகத்தில் அவன் மனிதகுலத்தினுடைய விரோதியான அவன் மனிதர்களை வீழ்த்துவதற்கு எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் எது என்பது தொடர்பாக அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் என்பவன் மனிதகுலத்தினுடைய விரோதி. அவனுடைய பாதுகாப்பிலிருந்து, அவனுடைய எல்லா விதமான விரோதங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்குத்தான் எல்லா நபிமார்களும் நமக்கு போதனை செய்தார்கள். கல்புல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய யாசீனில் கூட அல்லாஹ் சொல்வான், அவன் உங்களுக்கு விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், மனிதகுலமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்கக்கூடாது, அவனுக்கு கட்டுப்படக்கூடாது என்று நாம் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யவில்லையா? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். அவனுடைய தீமையை கொண்டுதான் குர்ஆன் நிறைவு செய்கிறது. அல்லாஹு தஆலா மின் ஷர்ரில் வஸ்வாஸ், ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை கொண்டுதான் குர்ஆனை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறான். அந்த ஷைத்தான் மனிதகுலத்தை அவன் வீழ்த்துவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் எதுன்னு சொன்னால், அவுரத்தை வெளியாக்குவது, மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை வெளியாக்குவது. இதுதான் ஷைத்தானுடைய முதல் ஆயுதம். அல்லாஹ் சொல்கிறான், லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும், உங்களை அவன் ஃபித்னாவில் தாழ்த்திவிட வேண்டாம், உங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதைப் போல என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன செய்தான்? சாப்பிடக்கூடாது என்ற அந்த கனியை சாப்பிட வைத்தான். அந்த கனியை சாப்பிட்டால் அவர்களை மறைத்திருக்கக்கூடிய அவுரத்து வெளியாகிவிடும். அதனாலே அந்த கனியை சாப்பிட வைத்து அதன் வழியாக அவருடைய அவுரத்தை வெளியாக்க வைத்தான். அந்த அவுரத்தை வெளியாக்குவதுதான் ஷைத்தானுடைய ஆயுதங்களிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம். வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய சங்கையான இஸ்லாம் ஆடை அணிவதில் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. ஆடை என்பது உலகத்தில் மரியாதையை தர வேண்டும், மறுமையில் நற்கூலியை தர வேண்டும். அப்படிப்பட்ட ஆடையாக நம்முடைய ஆடை அமைந்திருக்க வேண்டும். மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆடை அணியக்கூடியவன். பிராணிகள் எதுவும் ஆடை போடுறதில்லை. மனிதர்கள் மட்டும்தான் உலகத்தில் ஆடை அணிகிறார்கள். மனிதனுடைய ஆடையின் நோக்கம் ரெண்டு தான் குர்ஆன் சொல்கிறது. ஒன்று மானத்தை மறைக்குதல், இன்னொன்று அலங்காரம். மானத்தை மறைப்பதும் அலங்காரமும் கௌரவம் தான் ஆடையினுடைய நோக்கம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஆண்களை பொறுத்தவரையிலே தொப்புளிலிருந்து முட்டு வரை அவர்கள் எந்த வகையிலும் வெளியாகக்கூடாது. தனியாக இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, அது ஹராம் ஆகும் அந்த இடத்தை வெளிப்படுத்துவது என்பது. அதே போல பெண்களை பொறுத்தவரையிலே அவங்களுடைய கை முகம் தவிர மற்ற எல்லாமே அவுரத்து தான். கை முகம் தவிர எல்லாமே அவுரத்து தான் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இந்த கனியை சாப்பிட்டதும் தஃப்சீரில் எழுதுகிறார்கள், தஹாபத் அன்ஹுமா லிபாஸஹுமா, தஹாபத் அன்ஹுமா லிபாஸஹுமா ஃபஅப்ஸர குல்லும் மின்ஹுமா அவுரத்த சாஹிபிஹி. அந்த கனியை சாப்பிட்டதும் அவங்களுடைய அவுரத்து வெளியாயிடுச்சு. ஒரு ஆளுடைய அவுரத்தை இன்னொரு பார்த்தார்கள், ஃபஸ்தஹ்யா, வெட்கப்பட்டு போனாள் என்று தஃப்சீரில் நமக்கு எழுதி காண்பிக்கிறார்கள். அதனாலே இந்த ஆடை விஷயத்தில் குறிப்பாக அவுரத்தை வெளியாக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவுரத்தை தனிமையிலும் சரி, பொதுவாக இருக்கும் பொழுதும் சரி, அவுரத்தை வெளியாக்கக்கூடாது. அவுரத்துன்னு சொன்னால் நம்முடைய முன்மின் துவாரங்களுடைய இந்த பாகம் மாத்திரம் அல்ல, தொடையும் அவுரத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய அவுரத் என்பது தொடையும் மனிதனுடைய அவுரத்து தான் என்று சொல்லி காண்பித்தார். அதனாலே அவுரத்தை வெளியாக்கக்கூடிய விஷயத்தில் மறைக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்களை வெளியாக்குவது தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய முதல் ஆயுதம். அதனால் நம்முடைய ஆடையை கொண்டு அதை மறைக்க வேண்டும், அவுரத்தை, அதை அலங்கரிப்பதற்காக வேண்டிய ஆடை. அது மாதிரி மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆடைகளை மாத்திரம்தான் நாம் என்ன செய்யணும், அணியணும். பட்டாடையும் தங்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கையில் எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இதை என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான்னு சொன்னாங்க. அதனால பட்டாடையும் தங்கமும் ஹராம். ஆடை அணியும் பொழுது கரண்டைக்கு கீழே அணியக்கூடாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அவர்களை கருணையின் ரஹ்மத்தின் கண் கொண்டு பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதை மார்க்கம் நமக்கு தடை என்று சொல்கிறது. அது மாதிரி தொப்புல மறைக்காமல் ஆடை அணியக்கூடாது. குறிப்பாக அந்த எஹ்ராம்ல எல்லாம் பார்த்தா தவாஃப் செய்யும் பொழுதெல்லாம் தொப்புள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுங்கிறது இருக்குதே, அது 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 எஹ்ராமையை தவாஃபையை பாதித்து விடும். அதனால தொப்புள் வெளியே தெரியக்கூடாது என்பது மாத்திரமல்ல, தொடையும் இந்த காரியத்தை கொண்டும் வெளியே தெரியக்கூடாது. அது மாதிரி ஆடைகளிலே ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை பெண்கள்,
பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை ஆண்கள் இப்படி அணியக்கூடாது. லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹாத், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சபிக்கிறான் என்ற காரணத்தினாலே அப்படி மாற்றி அணியக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரித்தார்கள். பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இந்த ஆடைகள் விஷயத்தில், அவுரத்தை மறைக்கிற விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வெட்க உணர்வு அதிகம் உள்ள அவர்கள் அரைகுறை ஆடை போல் உள்ள காரியங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. வெளியிலே அவர்களுடைய உடல் தோற்றம் தெரியக்கூடிய விதத்தில் இறுக்கமான ஆடைகளையும் அணியக்கூடாது. முடியும் அவருடைய நிலை, அவருடைய முடியும் அவுரத்து தான். மறைக்கப்பட வேண்டியதிலே பெண்களுக்கு முடியும் அவர்களுக்கு அவுரத்து தான், அதுவும் மறைக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஒரு 2 ஹதீஸை பார்த்தேன். நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள். ரொம்ப துக்கமான நிலை. அந்த நிலையிலே தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு வெட்கத்தை பேணிய நிலையிலே ஒரு பெண்மணி, ஜாத் இம்ராத்துன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு லஹா உம்மு ஹல்லாத், உம்மு ஹல்லாத் என்று அறியப்பட்ட அந்த பெண்மணி வருகிறார்கள். தஸ்அலு அன் இப்னிஹா, தன்னுடைய மகனை பற்றி விசாரிப்பதற்காக. யார் அந்த மகன்? ஓஹோ மக்தூல், அவர் ஒரு யுத்தத்தில் கலந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. வரும் பொழுது அவங்கள முழுமையாக மறைச்சிட்டு வர்றாங்க. அப்போ மகன் இறந்துட்டாரு, இந்த நிலையில் ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் கூட இல்லையே, இப்படி முழுசாக மூடிட்டு வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில பேர் நினைச்சாங்க. அப்படி நினைத்து அது குறித்து அந்த அம்மாவிடத்திலேயே கேட்ட பொழுதுதான் அந்த அம்மா சொன்னார்கள், ஸ்ரீதேவியான் அவர்கள், இன் தஹப வலதி வலம் எதஹப ஹயாயி, என்னுடைய மகன் போயிட்டான், அதனால் என்னுடைய ஹயாவுமா போயிடுச்சுன்னு கேட்டாங்க. என்னுடைய மகன் போயிட்டான், ஆனால் அதன் காரணத்தினால் என்னுடைய ஹயாவுமா போயிடுச்சு. இன்னைக்கும் நல்ல அவுரத்தை பேணி ஒதுங்கி இருக்கக்கூடிய பெண்களும் கூட இப்படி மாதிரி துக்கமான ஒரு நிலைகளில் இருக்கும் பொழுது தங்களுடைய அவுரத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் ஆகியிருப்பதை, உதாரணமாக முடிவோட அவுரத்தானே, அவர்களுக்கு முகம் கைதவர மற்றது அவுரத் என்று சொல்லும் பொழுது அதை வெளியாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான சோதனையான இந்த நேரத்திலே கூட தன்னுடைய அவுரத்தை பேணி முழுமையாக மறைத்திருந்த அந்த பெண்ணை பாராட்டி சொன்னார்கள், இப்னுகி லஹு அஜ்ரு ஷஹீதைன், உன்னுடைய மகனுக்கு 2 ஷஹீதினுடைய கூலி கிடைக்கும் சொன்னார். உன்னுடைய இந்த வார்த்தையின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா உன்னுடைய மகனாருக்கு 1 ஷஹீத் அல்ல 2 ஷஹீதினுடைய கூலியை கொடுக்கிறான். அவன் அந்த பிள்ளைக்கே பையனுக்கே 2 ஷஹீதினுடைய கூலின்னா அதை சொன்ன தாய்க்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நாம் எல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் திருமதியில் வருது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை குறித்து சொன்னார்கள். சஹாபிகள் சாதாரணமாக அந்த பெண் நடந்து வந்தால் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்தின் பெண் யாரையாவது பார்க்கணும்னா இவங்களை பாருங்கன்னு சொல்லுவாங்களாம். சஹாபிகளுக்கு மத்தியிலே அந்த பெண் அவ்வளோ பிரபலமானவர்கள். யாராவது சொர்க்கத்தினுடைய பெண்ணை பார்க்கணும்னா இவங்க பாருங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள பெண். ஏன் அந்த பெண் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவர்களுக்கு கைகால் வலிப்பு வந்தது. வந்த அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப விலக ஆரம்பிச்சிருச்சு. ஸல்லல்லாஹு தர்பாருக்கு வந்து சொன்னார்கள், அவங்க ஆரோக்கியமாக இருந்த அந்த நேரத்தில் வந்து, யார் ரசூலல்லாஹ் இன்னி அஸ்ரம், நான் இப்படி கைகால் வலிப்பு ஏற்படுகிறது, எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகளாக விலகிறதுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கா நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் சபர்த்தி ஃபரக்கில் ஜன்னா, இந்த விஷயத்தில் நீ சபர் செய்துக்கிட்டேன்னு சொன்னால், இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உன்னுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உன்னுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பொறுத்து கொள்கிறேன், ஆனால் ஊதுல்லாஹ அல்லா தகஷஃப், அப்படி அந்த நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடைகள் விலகக்கூடாது நாயகமே சொன்னாங்க. என்னுடைய ஆடைகள் விலகக்கூடாதுன்னு சொன்னாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி அவர்கள் அவுரத்தை இக்கட்டான நேரத்திலும் கூட வெளிப்படுத்தி விடக்கூடாது என்று அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பாராட்டி அவங்களுக்காக துவா செய்தாங்க. அதுக்கு பிறகு எந்த நிலையிலேயும் உங்களுடைய அவுரத்து விலகவில்லை என்று வருகிறது. சஹாபிகளை பொறுத்தவரையிலே சொர்க்கத்தின் பெண்மணி என்று எல்லோரும் பாராட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் என்று பார்க்கிறோம். அதனாலே இந்த உலகத்திலே ஷைத்தான் மனிதனை வீழ்த்துவதற்காக, ஏன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அவன் எடுத்த முதல் ஆயுதமே நம்முடைய அவுரத்தை வெளியாக்குவது தான். அதனால அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, மற்ற நேரங்களில் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்க, ஆனால் சில நேரங்களில் வேட்டியை தூக்கி என்ன செய்கிறது, மேலே வேற கொண்டு போயிடுறது, அவங்களுடைய தொடையெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடாது என்பதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் குறிப்பாக பள்ளிக்கு வரும் பொழுது சொன்னால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள்.
மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது என்ன செய்யுங்க, உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னான். அல்லாஹு தாலா மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. உன்னதமான சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.